வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. ஆண் ஜோதிட குருமார் ஸ்ரீராம் சார் நிறைய ஹிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. இருந்தாலும் கொஞ்சம் ஃபீவர் அப்படின்னாரு. ஆனால் நல்லா கணீர்னு பேசக்கூடியவர். பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸே போடாமல் இருக்கார். அதனால் ரொம்ப அருமையாக பேச்சாளர். இப்போ அவர் முதல் பேச்சாளராக மதிய இடைவேளைக்கு பிறகு நம்ம கொடுக்குறோம். ஐயா வசம் இப்போ அவருடைய உரையை தொடங்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். இன்று சேலத்தில் சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிற அகில உலக ஜோதிட ஆராய்ச்சி மையம், அகில உலக மகளிர் ஜோதிட பேரவை, தமிழ்நாடு மகளிர் ஜோதிட சேவா அறக்கட்டளை நிறுவனர் தலைவர் திருமதி KS கிருஷ்ணவேணி கோவை அவர்களும் அவரை சார்ந்த நிர்வாகிகளும், இங்கே திரளாக வந்திருக்கக்கூடிய மூத்த சகோதரி ரோஸ்லின் அம்மா அவர்களுக்கும், ஆனந்தி, VS கிருஷ்ணன் ஆகிய அனைத்து ஜோதிடர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். முதற்கண் நான் இறை வணக்கம் விசிஷ்ட மகா கணபதியை வணங்கியும், அன்னை வாராகியை வணங்கியும், எனக்கு இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய என் தாய் தந்தையரை வணங்கியும், ஜோதிடத்தை போதித்து கொண்டிருக்கிற அனைத்து குருமார்களின் பாதம் பணிந்து, பதஞ்சலி மகரிஷி பாதம் பணிந்து, பாம்பாட்டி சித்தர் பாதம் பணிந்து எனது சிற்றுரையை கொஞ்சம் ஃபீவராக இருக்கனால கொஞ்சம் சுருக்கமாக முடிக்கிறேன், தப்பாக நினச்சிக்காதுங்க. பொதுவாக ஜோதிடத்தை 5வது வேதம்னு சொல்லுவாங்க. 4 வேதங்கள் ரிக் யஜுர் சாமம். அந்த ஜோதிடத்தை வேதம் அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு. காரணம் என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கலிகாலத்தில், இப்போ நாம் வாழக்கூடிய இந்த கலிகாலத்தில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அதுக்கு காரணம் பகவத் புராணம்னு இருக்குது. அதில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வீரபிம்மேந்திரர், நம்ம கோரக்கர், இவங்கெல்லாம் சந்திரரேகைங்கிற புத்தகத்தில் நிறைய நூல்களை எழுதி வச்சுட்டு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அதே போல் இன்றைக்கி நாஸ்ட்ரடாம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அவரும் நிறைய எழுதி வச்சுட்டு போயிட்டார். இந்த கலை என்பது ஒரு இறைக்கலை, மறைக்கலை. எல்லாருக்கும் எளிதில் வந்துடாரு. சும்மா சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கற்றுக்கும் போது கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் போக சரியாயிடும். கொஞ்சம் அனுபவம் தான் இதில் முக்கியமே. கணக்கீடுகள் ரொம்ப முக்கியம் அதில். இப்போ நான் பேச போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னாக்கா, பித்ரு சோபமும் பித்ரு சாபமும் பித்ரு தோஷமும் பித்ரு சாபம் என்கிற தலைக்குள்ளே பேசிட்டு ஒரு சிறிய மாந்தியின் மறுபக்கம்னு ஒரு இடத்துல பேசலான் இருக்கிற சின்னது தான். பொதுவாக எல்லாருக்கும் நம்ம முன்னோர்கள் இருப்பாங்க. நமக்கு 2 வகை தாத்தா பாட்டி உண்டு. அப்பா வழி உண்டு, அம்மா வழி உண்டு. இதை குறிக்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னாக்கா, சூரியனும் குறிக்கும், சந்திரனையும் குறிக்கும், தாய் தந்தை. பாட்டின்னு எடுத்துட்டோன்னா ராகு, தாத்தா பாட்டின்னா ராகு கேட்டுக்கு வந்துடும். அந்த மாதிரி. அப்போ காரக கிரகங்கள்னு எடுத்தாங்கன்னா சூரியன் சனி தான் முக்கிய காரக கிரகங்கள். அதில் முக்கியமாக முன்னோர்களை குறிக்கக்கூடிய ராகு கேதுக்கள் தான். அவர்கள் தான் தாத்தா பாட்டி. அப்படி தந்தை வழியே ராகு, பாட்டி கேது, தாய் வழி இப்படி போய்க்கலாம். பொதுவாக தந்தை வழி தான் சொல்லுவாங்க. தாய்க்கு முக்கியம் தான். மாத்திரு தோஷம்னு ஒன்று இருக்குது. அப்போது பொதுவாக ஒரு ஜாதகம் நம்மகிட்ட வருது, நல்ல யோகமாக இருக்குது, தோஷங்கள்லாம் அவ்வளவா இல்லை. ஏன் தோஷம் இல்லாத ஜாதகம் கிடையாது. தோஷம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. நல்ல யோகமான திசையும் நடக்குது, நல்ல காலமும் நடந்துகிட்ருக்கு அவருக்கு. ஆனாலும் எதையும் அனுபவிக்க முடியல. ஏதோ ஒன்று தடுக்குது. என்னன்னு பார்க்கும்போது, ஆராயும் போது பார்த்தீங்கன்னா அவர் ஜாதகத்தில் பித்ரு தோஷம் அப்படின்னு இருக்குது. சார் பித்ரு தோஷம் இருக்குன்னு அவர் ஏற்கனவே பல இடத்துல பார்த்துட்டு தான் வந்திருப்பார். யூடியூப்லாம் பார்க்குறாரு. இப்போல்லாம் யூடியூப் பார்த்துட்டு எல்லாம் விழிப்புணர்வு அவேர்னஸ் வந்துடும் இல்லையா, பார்க்குறாங்க. வந்தேன்னா, சார் நீங்கள் அப்பா அம்மா நான் நல்லா தான் சார் பார்த்துக்கிறேன். சார் நீங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கிறீங்க, நீங்கள் பூர்வ ஜென்மத்தில் என்னவாக இருந்தீர்கள், எங்கு இருந்தீர்கள், எங்கே பிறந்தீர்கள், யார் வயிற்றில் பிறந்தீர்கள் சொல்ல முடியுமா? முடியாது. நீ அடுத்து எங்கே போய் பிறப்பீர்கள் அதுவும் தெரியாது. சரி, உங்கள் அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மாவை சரியாக பார்த்துக்கிட்டாங்களா அதுவும் தெரியாது.
ஸோ எதுவுமே தெரியாத இடத்துல அங்கங்கே பித்ரு தோஷம் உள்ள நுழைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் மூதாதையர்கள் தங்களுடைய வயதான காலத்திலே சரியார கவனிக்கவில்லை. இப்போ பையனுக்கு ஒரு 35, 37 வயசு ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்பாவுக்கு ஒரு 75 வயசு, 73 வயசுன்னு வச்சுக்கலாமே. இப்போ இவர் வந்து ஒரு சம்பாதிக்கிற ஸ்டேஜில் திருமணமாகி குழந்தை குட்டியாக 10 வயசு +2 அடுத்து 8th 10th இந்த மாதிரி படிக்கும். வீட்டில் தந்தை இருப்பார், வயசானவர் தானே. இப்போ 70 வயசு தாண்டினால கொஞ்சம் அது மூப்புங்கிறது கொஞ்சம் எல்லாத்துக்கும் வந்து எயில்மெண்ட்டுன்னு வரும். ஏஜ் தகுந்த மாதிரி எயில்மெண்ட் வரும். அதாவது அப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கிறீங்களான்னு நான் நல்லா தான் சார் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஆனால் அவருடைய அப்பா அம்மா, இந்த ஜாதகருடைய அப்பா அம்மா அவருடைய தாய் தந்தையரை சரியாக கவனிக்காமல் விட்டதன் விளைவு. சரி, என்ன சார் கவனிக்காமல் விட்டாங்க? அதாவது வயதான காலத்தில் வந்து இயலாமை என்று வருகிற போது, நோய் நொடிகள் தாக்கும் அந்த நேரத்தின் போது அந்த ஒரு பெற்ற மகனை எதிர்பார்த்துருப்பாங்க. ஏன்னா சரியான நேரத்தில் சாப்பாடு கொடுக்கணும், நேரத்தில் இதெல்லாம் கொடுக்கணும், அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா ஏஞ்சி டக்குன்னு நடக்க முடியாது. ஏன்னா நான் பாத்ரூமுக்கு போகிறதுனா கொண்டு போய் விடணும். இந்த மாதிரி ஒரு நர்சிங் கேர் அவங்களுக்கு தேவைப்படும் போது அதை அவங்க செய்யலைன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்? அப்போ அவங்களுக்கு மனசு கொஞ்சம் இதாகும். இது தொடர்ந்து அப்படியே இருந்தாக்கா, ஏன்னா ஒரு வேலை வெட்டிக்கு போனால் வரணும், வீட்டில் இருக்கிறது வரணும். இப்போ இந்த மருமக வந்து எத்தனை நாள் தான் நம்ம பார்க்குறது, வயசானவரை வச்சுட்டு அப்படிங்கிற போய் இப்போ தற்காலத்தில் முதியோர் இல்லத்தில் போய் சேர்த்திடுறாங்க. அதுவும் நடக்குது, ஒரு பக்கம் நடக்குதா இல்லைங்களா? இது மாதிரி நடக்குது. அப்போது சொந்த பேரண்ட்டையே பார்க்க முடியாத சூழ்நிலை இந்த இப்போ தற்காலிகமாக எல்லா வீட்லேயும் நடந்துகிட்ருக்குது. தற்காலத்தில் நடந்துகிட்ருக்கு. இது வந்து அவங்களுக்கு மனசில் ஒரு வேதனையாக இருக்கும். நம்ம இளம் வயசில் இருக்கும்போது நம்ம இப்படிலாம் இருந்தோம், ஆனால் இப்போ நம்மளை வந்து இப்படி பண்ணுறாங்களே அப்படிங்கிற மனவேதனை இருக்கும். இந்த மனவேதனையும் நமது வம்சாவழி முன்னோர்களும் தலைமுறையாக வெம்பி விதிம்பி இட்ட சாபம்தான் பித்ரு சாபம் என்று சொல்லப்படுகிறது. சரிங்களா? ரைட். இதுக்கு காரகராக விளங்கக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா, மெயின் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரியன் சனி மெயின் காரகர்கள். சூரியன் வந்து தந்தை காரகன், சனியும் பூர்வீகத்தை குறிக்கக்கூடிய கிரகம்தான். அப்படி வரும்போது இந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் ராகு நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பது, சனி கேது நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பது. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாதக அமைப்பு வந்துன்னா இது முன்னோர்களுடைய இட்ட சாபம் என்பது அழகாக சொல்லிடலாம். பித்ரு சாபம் வந்து இந்த பித்ரு சாபம் என்னென்னா, பித்ருக்கள் வந்து சூட்சும வடிவில் தான் இருப்பாங்க, ஒளி வடிவில் தான் இருப்பாங்க, நேரில் பார்க்க முடியாது அவங்கள. இப்போ அதனால் அவங்க இட்ட சாபம் என்பது நட்சத்திர வாரியாக நமக்கு சில சாபங்களை கொடுத்து விடும். அப்போ யோகமான ஜாதகமாக இருந்தாலும் ஏதோ ஒன்று தடுக்குதுன்னா என்ன தான் தடுக்குதுன்னு ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த பித்ருக்களுடைய இட்ட சாபம் என்பது தலைமுறையாக நிழல் கர்மாவாக தொடர்ந்து வருகிறது. இப்போ நிழல் கர்மாவாக வருகிறது என்றால் ஒரு கொடுப்பின் வேலை தான் பிறந்திருப்பாங்க. இப்போ நம்ம ஜாதகம் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் ஃபார்மேட்டு, அதுக்கு பின்னாடி தசா புத்தியெல்லாம் மாறி வரும். அப்போது அந்த ஃபிக்ஸட் ஃபார்மேட்டில் தான் கிரகங்கள் நகர்ந்து ஊர்ந்து தன்னுடைய பணிகளை செய்யும். ரைட். இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா, சிலர் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் சனி இணைவு பெற்றிருக்கும். அதே போல் குறுகிய பாகையில் இடம்பெற்றிருக்கும். சூரியன் சனிக்கு ஒரு 5 டிகிரி வித்தியாசம் இருக்குது. நிறைய ஜாதகம் இருக்குது. இவங்க பார்த்திங்கனாக்கா எல்லா வசதியும் இருக்கும், எல்லாம் இருக்கும், நல்ல யோகம் இருக்கும், வீடு காரு பங்களா வசதி எல்லாம் இருக்கும். எதையும் அனுபவிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். சிறுவே நல்லா படிச்சிருப்பாங்க, எம்ஏ பிஹெச்டி பிஜி அந்த மாதிரி போஸ்ட் கிராஜுவேஷன்லாம் முடிச்சிருப்பாங்க. சரியாக வேலை கிடைக்காது. சரியாக வேலை கிடைச்சோன்னா சரியாக மனைவி அமையாது. சரியாக மனைவி அமைந்தா குழந்தை இல்லை சார், 10 வருஷம் ஆச்சு சார் எனக்கு குழந்தை இல்லைன்னு பார்த்தோன்னா பித்ரு சாபம். ஏன்னா 5ஆம் இடம் பூர்வமுனி ஸ்தானம் இல்லையா, அங்கேயே சாபம். அப்போ 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் சூரியன் சனி இந்த மாதிரி எல்லாம் இருந்து ஆகும். இப்போது தோஷங்கள் பல வகைப்பட்ட இருக்குது. இல்லை தோஷம் இல்லாத தாரமே கிடையாது. யோகம்னு ஒன்று இருக்கும்போது அவயோகம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். கடவுள் வழிபாடுன்னு வரும்போது சைத்தான் வழிபாடுன்னு ஒன்று இருக்கும்.
பாசிட்டிவ் நெகட்டிவ் ரைட் ராங் இந்த மாதிரி எல்லாம் எதிரும் புதிருமான சக்திகள் தான் இது. இப்போ பிரபஞ்சத்தையே உங்களுக்கு பிரபஞ்ச சக்திகளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ராகு கேதுகள் தான் முக்கியமாக இருக்குது. கண்ணுக்கு புலப்படாத கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் அத்தனையுமே ராகு கேது தான். அது ஃபிசிக்ஸில் எடுத்தானே உங்களுக்கு நிறையா போர்சஸ் ஆஃப் ஃபிசிக்கல் போர்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இதே கெமிஸ்ட்ரியில் எடுத்து வேதியியல் பார்த்திங்கன்னா வேதியியல் வினை மாற்றங்கள் பார்த்திங்கன்னா இதான் ராகு கேதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயந்தான். இப்போ டீ கடை வந்து பார்த்திங்கனாக்கா சந்திரனும் ராகுவும் சேர்ந்தா டீ கடை, சந்திரனும் சனியும் கேதும் சேர்ந்தா சாக்கடை. எப்படி பாருங்கள் மாற்றங்க பார்த்தீங்களா? இங்கே நாற்றம் அடிக்க, அங்கே வந்து நம்ம குடிக்கிறோம். இதுதான் வித்தியாசம். இது மறைமுகமான ஏதோ ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணமாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். புவியீர்ப்பு விசை பற்றி நம்ம பார்த்துருப்போம். புவியீர்ப்பு விசை இப்போ கிரகண காலத்துலன்னா கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சந்திரகிரகணம் வருதுன்னு வச்சுக்கோங்க. ராத்திரி ஒரு 8 மணிக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, 8 மணிக்கு பிடிக்க போகுதுன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு தாம்பாளத்தை இந்த மாதிரி ஒரு தாம்பாளத்தை தண்ணி ஊற்றி உலக்கையை நிறுத்தி வச்சுருவாங்க. பார்த்துருக்கீங்களா? அது கீழே விழாது. கிரகணம் விட்டவொடனே டக்குன்னு கீழே வந்துடும். அப்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு சொல்லக்கூடிய புவியீர்ப்பு விசை என்பது அந்த கிரகண காலத்தில் இயல்புக்கு மாறாக செயல்படும்ங்கிறது வந்து விஞ்ஞான ரீதியாகவும் மெய்ஞான ரீதியாகவும் விளக்கப்பட்டுள்ளது. இது மாதிரியான விளக்கங்கள் தான் வந்து கண்ணுக்கு தெரியாத இது சாயநாடிங்கிற சப்ஜெக்டில் வரும். அது ஒரு சப்ஜெக்ட் வரும்போது நான் அதை பேசுகிறேன். அப்போது அதே போல் இந்த 1, 5, 9 காலையில் அம்மா லக்ன புள்ளி பற்றி சொன்னாங்க. 1, 5, 9 இந்த வீடுகள் இயற்கை பாவர்களால் ஆளப்படுவது. அதாவது 1, 5, 9 ஆகிய வீடுகள் இயற்கை பாவர்களால் ஆளப்படுவது பித்ருதோஷத்தை குறிக்கும். சரி, இது எப்போ வேலை செய்யணும்னு ஒன்று இருக்கு இல்லையா சார்? சாபான்னு சொல்லிட்டீங்க, ஜெசாபுத்தின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அப்போ அதுக்கு வேலை செய்யுமா இல்லையா? அது ராகுவால் பிடிக்கும்போது ராகு தேசிய வரல எப்போ வேலை செய்யும்? அப்படிம்போது எப்போ வேலை செய்யணும்னா திருமணத்துக்கு பின்பாக வேலை செய்யும். அப்போ மனைவி வழியாக அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா இயற்கைக்கு மாறாக, அதாவது நான் காதலை வந்து நான் தப்புன்னு சொல்ல வரல, வேதங்கள் கூட காதலை மறுப்பதில்லை. அப்போ காதலித்து உயிருக்கு உயிராக காதலித்து கல்யாணம் பண்ணிடுவார். கல்யாணம் பண்ண பின்னாடி ஏன்டா அவளை கல்யாணம் பண்ண இந்த மனைவியே வேதனையாக இருக்கக்கூடிய எத்தனை கணவர்கள்மார்கள் இருக்கிறார்கள். அதே போல் கொடுமைப்படுத்தக்கூடிய கணவர்களும் எத்தனை பெண்களும் அவதி வருகிறார்கள் என்று இது ஒரு சமுதாய பிரச்சனையாக போயிடும். இதுக்கெல்லாம் முக்கிய அச்சாணியாக இருப்பது இந்த பித்ரு தோஷங்கிற விஷயங்கிறத பார்க்கணும். சூரியன், சனி, ராகு, கேது இவைகள் சம்மந்தப்படுவது. சரி, இதுலேருந்து வெளியில் வர்றது எப்படிங்க? எந்த யோகமாக இருந்தாலும் சரி தான் அனுபவிக்க முடியாது. அதாவது கோடி கோடியாக பணம் இருக்கும், பிள்ளை இல்லை சார், குழந்தை இல்லை சார். சரி, குழந்தை இல்லைன்னா என்ன சார்? சார் வாரிசுன்னு ஒன்று பேர் சொல்ல வாரிசு இல்லை சார். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தையாகவே பிறக்கும். அப்போ ஆண் வாரிசு இல்லை. இப்போ கர்மா பண்ணுறதுக்கு ஒரு ஆண் வேணும் இல்லையா? ஆண் வாரிசு இல்லாத பிறக்கும். அப்போ யாரோ ஒருத்தர் வந்து காரியம் பண்ணிட்டு போகக்கூடிய நிலைமை ஏற்படும். அந்த மாதிரி ஏற்படும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 4 பசங்க வரிசையாக பிறக்கும். ஆசைக்கு ஒரு பெண் பிள்ளை வீட்டில் லட்சுமியாக இருக்கிறதுக்கு ஒரு வீட்டில் பெண் இல்லைன்னு ஏங்கக்கூடிய எத்தனை பெற்றோர்கள் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் இந்த பித்ரு தோஷங்கிறது வந்து வேகமாக வேலை செய்யும். சரி, எப்போது வேலை செய்யும் அப்படின்னா திரிகோணாதிபதிகள் எந்த லக்னமாக இருந்தாலும் திரிகோணாதிபதிகள் தன்னுடைய திசையில் புத்தியில் சூரியனை தொடும்போது அல்லது சந்திரனை தொடும்போது அல்லது ராகு அல்லது கேதுவை சாயாகிரகங்களை தொடும்போது அது நடைமுறைக்கு வந்துடும். இது திசா புத்தி அந்தரம் அந்தராத்திரம் சூஷ்மம் பிராணம் புத்தி தேகம் நம்ம போடுறோம் இல்லையா? அப்போ ஏதோ ஒரு இல்லை வேலை செய்யும். அப்போது நீ எடுக்கின்ற முயற்சி தோல்வியாகும். அவர் எங்கேயே படிச்சிருப்பார், காலேஜில் வேலை செய்வார், வேறு காலேஜுக்கு போகிறான், இந்த காலேஜுக்கு என்னால் இருக்க முடியல, வேறு காலேஜுக்கு அப்ளை பண்ணுவார், பிஹெச்டி ஆர்ட்ஸில் போவார், பிஹெச்டி வேறு ஏதாவது காலேஜுக்கு போகலான்னு ட்ரை பண்ணுவார், கிடைக்காது. கடைசி இந்த வேலையும் போச்சு அந்த வேலையும் போச்சு. அப்போ சாப்பாட்டுக்கு இல்லாமல் என்ன பண்ணுறது? பெரிய பிரச்சனையாக போகும். இந்த மாதிரியான ஒரு இடையூறுகள் ஏற்படும். அப்போ இடையூறுகள் தடங்கங்கள் எல்லாருக்கும். ஆனால் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா நல்லா யோகமாக இருக்கும், நல்ல திசா புத்தி சூப்பராக இருக்கும், நல்ல அருமையானதானே இருக்குது. அப்போ ஒடுங்கி கிடக்கக்கூடிய என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா 14 தோஷங்களில் ஜாதகத்தில் 14 தோஷங்களை வகை பிரிச்சிருக்காங்க. அதில் பித்ரு தோஷம் ரொம்ப முக்கியமான தோஷம். சரி, இதுலேருந்து வெளியில் வர்றது எப்படி? ஹவு டு கெட் ரிட் ஆஃப் அப்படின்னா, நீத்த முன்னோர்களுக்கு அமாவாசை என்று. சரி சார், அமாவாசை பண்ண இதுக்கு எனக்கு நேரம் இல்லை சார், நான் பஸ்ஸை பிடிச்சி 3 பஸ்ஸை பிடிச்சி போனேன் சார், 2 பஸ்ஸை பிடிச்சி போனேன் சார். என்ன பண்ணான்னா வருடத்தில் வரக்கூடிய அமாவாசைகளில்
தை அமாவாசை இப்போ நாளான்னைக்கு வரப்போகுது அது. அடுத்தது ஆடி அமாவாசை, அடுத்தது புரட்டாசி அமாவாசை. இந்த 3 அமாவாசைகளில் நீத்தோர்களுக்கு உரிய முறையில் வேத விற்பனர்களை பண்டிதர்களை கொண்டு திதி தர்ப்பணம் எள்ளு தர்ப்பணம் கொடுக்கணும். ஒரு 5 பேருக்கு உன்னால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணலாம். இது பெரிய பொருள் செலவுன்னா ஒன்றும் கிடையாது. ஒரு 500 ரூபா செலவு பண்ணுறது உன்னால் முடியாது. நீ தான் நிறையா பணம் வச்சுருக்கியே. சரி, எனக்கு எந்த வசதியும் இல்லை சார், என்னால் முடியாது சார், என்கிட்ட அந்த அளவுக்கு வசதி இல்லைன்னா சிம்பிளாக ஒன்று பண்ணலாம். சனிக்கிழமை வடித்த சாதத்தில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் எள்ளை போட்டு காக்காய்க்கு வை. இதே காக்கா தொட்டுதுனால இங்கே பித்து தோஷம் விலகுதுன்னு அர்த்தம். பித்திருக்கள் காக்க வடிவில் வந்து தான் எடுப்பார்கள். இப்போ இந்த மாதிரி பண்ணலாம். சரி, இது படிப்படியாக கொஞ்சமாக தான் விலகும், உடனடியாக விலகும்னு எதிர்பார்க்க முடியாது. எந்த தோஷமும் அப்படித்தான். ரைட். அடுத்ததாக இந்த பித்ரு தோஷம் வந்து பித்ரு சாபம் எப்படி வேலை செய்யணும்னு சொல்லிட்டேன். பித்ரு தோஷம்னா என்னன்னு சொல்லிட்டேன், அது கிரக அமைப்பு என்னென்னு சொல்லிட்டேன். இதுலேருந்து வெளியில் வர்றது என்ன உபாயம், என்ன பரிகாரங்கிறதும் சொல்லிட்டேன். ஏன்னா எல்லோரும் வந்து பரிகாரம் முக்கியமாக அதை கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. பரிகாரம் இல்லைன்னாக்கா இது என்ன ஜோசியர்ன்றுவாங்க. இப்போ சேலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னாங்க, சார் பிரச்சனையை எடுத்து சொன்னேன்னா வேற மாதிரி எடுத்து சொன்னேன், சார் இதுக்கு பரிகாரம் இல்லையா சார், சார் அவ்வளோ தூரம் போகணுமா சார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லைங்க, நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போங்க சார். நீங்கள் ரெட்டை பிள்ளையாருக்கு போய் அபிஷேகம் பண்ணணும், ரெட்டை பிள்ளையார் வழிபாடு பண்ணணுன்னா ஈஸ்வரன் கோயிலே இருக்கிற ரெட்டை பிள்ளையார் போய் வழிபாடு பண்ணலாமே சார். என்றைக்கு சார் போகிறது, எப்போ சார் போகிறது? வெள்ளிக்கிழமை மணிக்கு போங்க, இல்லைருந்து வியாழக்கிழமை மணிக்கு காலையில் 6 மணிக்கெல்லாம் கோயில் திறந்துடும். ஐக்கிட்டு சொன்னோன்னா ஒரு ஏதோ கொடுத்தீங்கன்னா ஒரு பால் பஞ்சாமிர்தம் வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதை வணங்கிட்டு வாங்க, நல்லது நடக்கும், இந்த தோஷங்கள்லாம் போயிடும். இது தொடர்ந்து ஒரு 4 வாரம் பண்ணால் போதும் அப்படின்னா பண்ணுவாங்க. அவனுக்கு எளிமையாக குறைந்த செலவில் அவனுக்கு நம்ம பரிகாரம் சொல்லும்போது நம்ம மனசு சந்தோஷத்தோடு போவான். இப்போ இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது வந்து அதுக்கு அப்பாற்பட்ட பிரச்சனை, அவனுடைய நம்பிக்கையை பொறுத்து. ஏன்னா 10 ஜாதகத்தை பார்த்துட்டு 10 ஜோசியரை பார்த்துட்டு யூடியூப்லாம் பார்த்து தான் நம்மகிட்ட வரான். இப்போல்லாம் அந்த மாதிரி தான் வரல, அப்டேட்டாக வராங்க. சார் சனி மீனத்துக்கு போவேன் சார், எனக்கு எப்படி சார் நடக்கும்? நான் சிம்ம ராசி சார், அஷ்டம சனி நடக்க போகுது சார், பயமாக இருக்குது சார், ஏதாவது சொல்லுங்கள் சார்னா பொது பலன் நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு சொல்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. ஜாதகத்தை எடுத்துகிட்டு வா, ஜாதகத்தை வச்சு தான் சொல்ல முடியும். உனக்கு என்ன பொதுவாக 1000 இருக்கும். இப்போ உனக்கு என்ன அப்படின்னு நம்ம கேட்க முடியும். சார் எனக்கு 7.5 சனி நடக்குது. 7.5 சனி நடக்குதா? உங்கள் வீட்டில் கல்யாணம் ஆக போகுதுப்பா, யாராவது இருக்காங்களா? ஆமாம் சார், கல்யாணம் ஆக போகுது, அவ்வளோதான். 7.5 சனி வந்து கல்யாணம் பண்ணி சனி பகவான் கல்யாணத்தையும் மங்கள காரியத்தை நடத்தி முடிப்பாருக்கு. சனி பகவான் கெட்டவர் அப்படின்லாம் சொல்லவே கூடாது. நீங்கள் எங்கே போனாலும் சனி தாமதம் தான். ஐயா கூட பேசும்போது சொன்னேன், தாமதம், தடை, லேட்டு, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அது ஒரு கர்ம கிரகம்தான். இருந்தாலும் சனி பகவான் துணை இல்லாமல் எந்த ஜோசியரும் நீங்கள் ஜாதகமே பார்க்க முடியாது. தொழில்காரகன் ஜீவனக்காரகன் இல்லையா? ரைட். அதே போல் கேதுவும் தெய்வம் வேணும். கேது ஞானக்காரகன். புதன் கேது சனி சந்திரன் தொடர்பு இல்லாமல் ஒரு ஜோதிடர் ஜாதக பலனை உரைக்கவே முடியாது. ரைட்டு ஆச்சுங்களா? அடுத்ததாக ஒரு சுருக்கமாக முடிச்சிடுறேன். இந்த மாந்தி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும். நான் கொஞ்சம் மாந்தியை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக ஆய்வு பண்ணி ஒரு புத்தகம் எழுதிட்டுருக்கிறேன். விரைவில் ஏப்ரல் மாதம் அது வெளியில் வந்துடும். மாந்தி எதுவும் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு. சார் மாந்தி என்ன பயந்துக்கிறாங்க சார், இங்கெல்லாம் யாரும் அடைக்கிறது இல்லை சார். யார் சொன்னால் அவங்களுக்கு மாந்தி ஆமாம் வில்லன் தான். அது சுபமான அசுப கிரகம், அப்படி தான் எடுத்துக்கணும். ரைட். அந்த வகையில் பார்க்கும்போது இது ஒரு சனியினுடைய துணைக்கோளாக கருதப்படுகிறது. சனியினுடைய இது பார்த்தீங்கன்னாக்க உருவம் உண்டு. சனி பகவானுக்கு உருவம் உண்டு, மாந்திக்கு உருவம் கிடையாது. சனி பகவான் சுற்றி ஒரு வளையம் இருக்குது பார்த்துருங்களா, அந்த வளையம் தான் மாந்தி. ரைட். மாந்தி வந்து எப்போ உதிக்கும் அப்படின்னா ஒவ்வொரு கிழமையும் சூரியன் உதித்த பின்பாக, அது கிழமையை பொறுத்து சூரியனின் நகர்வை பொறுத்து தட்சிணாயன புண்ணிய காலத்தில் ஒரு மாதிரியும் உத்தராயண புண்ணிய காலத்தில் ஒரு மாதிரியும் அது உதித்து சூரியன் உதித்த பின்பாக 1.25 நாழிகை கழித்து தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கும். அந்த மாதிரி சூரியன் அஸ்தமனம் ஆன பின்னாடி ஏதோ ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கும். உதாரணமாக இன்றைக்கி மிருகசீரிஷம் 4ஆம் பாதம், இன்றைக்கி ராத்திரி, இன்றைக்கி சாயந்தரம் சூரியன் அஸ்தமனம் ஆயிருமா, போய் கும்பத்தில் போய் உட்காந்துக்கும். எத்தனை வீடு தள்ளி போய் உட்காருது. ஆகவே அது கிரகம் இல்லை, உருவம் இல்லை, கோச்சாரம் இல்லை, எதுவுமே கிடையாது. கோச்சாரம் பண்ணலாம் அது குறைக்க முடியாது. ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கோம், அது தன்னோட பலனை உரிக்கும். அதே போல் சூரியன் இருக்கும் சாரத்தை ஒட்டித்தான் அதனுடைய சாரம் என்பது இருக்கும் முக்கியம். ஏன்னா சூரியனுடைய மாந்தி என்ன, வெளிச்சத்தின் பேரன், இருளின் புதல்வன், அவ்வளோதான்.
இப்படி தான் மாந்தி புரிஞ்சுக்கணும். ரைட். மாந்தி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாந்தி இணைவு பார்த்துக்கலாம். மாந்தி ப்ளஸ் சனி மிகுந்த சோம்பேறித்தனம் உடையவராக இருப்பார். சொல் பேச்சு கேளாமல் இருப்பார். மாந்தி கேது நெருப்பில் கண்டம் ஏற்படும், இதய நோய் ஏற்படும். மாந்தி சூரியன் இணைவு பெற்றால் தந்தைக்கு ஆயுள் குறைவு. குறிப்பாக 4ஆம் இடத்துல இருந்தனாக்கா, 4ஆம் இடம் என்பது தந்தையினுடைய ஆயுள் சாணம். 9க்கு 8 நாளா அந்த மாதிரி வரும். அடுத்தது மாந்தி ப்ளஸ் குரு நல்ல நடத்தையை கெடுத்து விடும், அதிக கடன் சுமையே இருக்கும். ஏன் இந்த மாதிரி வந்தது, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருமாந்தி சேர்க்கைன்னு பார்த்தீங்கன்னா கோயில் சொத்தை களவாடி இருப்பார். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். கோயில் சொத்தை யாரும் தொடக்கூடாதுங்க. சிவன் சொத்து என்ன ஆகும், ஆளே போட்டு ஒரு வழி பண்ணிடும். அப்போ பிள்ளை இல்லை, அந்த குருவனால் வரைக்கிற நோய். சில பேர் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் மாந்தி குருசாரம் பெற்றால் பயங்கர குண்டாக இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க, உடல் பரும நோயே படுவாங்க, தரையில் அடிபட்டிருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்குது. அதே போல் மாந்தி ப்ளஸ் சுக்கிரன் மனைவியின் நடத்தை சரி வராது, மனைவியை இழக்க நேரிடும். மாந்தி அமர்ந்த போது எந்த வீட்டில் அமர்ந்து அது பொறுத்து. சரி, மாந்தி ப்ளஸ் ராகு பார்த்திங்கன்னா விஷ வியாதிகளால் தொந்தரவு ஏற்படும். அதே போல் மாந்தி செவ்வாய் இணைவு பார்த்திங்கன்னா உடன்பிறப்புகளால் காலமெல்லாம் தொந்தரவாக இருக்கும். சரி, இந்த இணைவு என்பது ஒரு இதாக இருக்கணும். அதே போல் சுருக்கமாக முடிச்சிட கெடுக்கணுன்ட்டு. லக்னத்தில் மாந்தி இருந்தாலும் ஒரு இது, மாந்தினுடைய நல்ல பழக்கம் மட்டும் நான் சொல்ல போகிறேன். தீய பக்கம்லாம் அது வேண்டாம், அது கொஞ்சம் தீய பறிவு. லக்னத்தில் மாந்தி இருந்தால் வற்றாத செல்வம் இருக்கும். என்ன சார் இது புதுசாக இருக்குது, லக்னத்தில் மாந்தி இருந்தால் வற்றாத செல்வம் இருக்கும், முன்னோர்கள் ஆசி உண்டு, பிறக்கும்போது வறுமையில் இருப்பார், வளர வளர பணக்காரர் ஆயிடுவார், ஒரு இடத்த பிடிச்சிடுவார். இறுதியில் பொருளாதார தன்னிறைவோடு தான் அவர் உயிர் பிரியும். வருவதை முன்னுரைத்தல். சார் வருவதை முன்னுரைத்தல் யார் சார் சொல்லுவாங்க, ஜோதிடர்களும் சொல்ல முடியும். அப்போது வருவதை முன்னுரைத்தல், தெய்வ பக்தி இருக்கும், ஆன்ம நேயர்களாக இருப்பார்கள், ஆன்மீகத்தில் திளைத்தவர்களாக இருப்பார்கள். மாந்திக்கு கோச்சார பலன் கூறக்கூடாது, மாந்திக்கு கோச்சார பலன் கூறுறது தப்பு. இதுதான் என்ன சொல்கிறார் புலிப்பாணி முனிவர் ஒரு தன்னை பாடலை சொல்கிறார் பாருங்க. காணப்பா இன்னும் ஒரு செயலை கேளு, கனமுள்ள குணியனுமே பதியில் நிற்க, ஆனப்பா சுகம் பொருளும் நிலமும் காடி, அப்பனே அயன் விதியும் தீர்க்கம் சொல்லு. அயன் விதின்னு சொல்கிறார், என்ன ஜோதிட விதிகளை தான் சொல்கிறார் சார். ஜோதிடத்துக்கு விதி இருக்குல்ல, விதி இருக்குது, விளக்கம் இருக்குது, விதி விளக்கு உண்டு. அப்போ 2இல் மாந்தி இருந்தால், 2இல் மாந்தி இருக்கும்போது 2ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் கேந்திர திரிகோணம் ஏறி இருந்தால் திறமையான ஜோதிடராவார். ஆனால் ஆமாங்க, 2இல் மாந்தி நின்று, சார் இது பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க சார், 2இல் மாந்தி எந்த லக்னமாக இருந்தாலும் 2ஆம் இடத்தில் மாந்தி நின்று அந்த 2ஆம் அதிபதி ஆட்சி உச்ச மூல திரிகோணம் ஏறினால் வாக்பலிதம் உண்டாகும். வருவதே முன்னாலே வளர்த்து, இன்றைக்கி ஆகுதுன்னா முன்னாலே சொல்லிடுவார் பாருங்கள். மாந்தியினுடைய நல்ல பலன் பார்த்தீங்களா, ரைட்டு. அதே போல் அவளுக்கு வந்து வாக்பலிதம் உண்டாகும், நல்ல பாசமாக இருப்பாங்க, அந்த பாசத்தை வெளிப்படுத்த தெரியாது, அது கொஞ்சம் கடின வார்த்தையாக சொல்கிறார். எனக்கு ரொம்ப அவரை கண்டால் எனக்கு ரொம்ப பாசங்க அப்படிம்பாங்க, வெளிப்படுத்த தெரியாத இருப்பாங்க. அதே போல் என்ன பேசக்கூடாதோ அதை பேசிடுவாங்க, என்ன பேசக்கூடாதோ அதை சபையில் பேசி அதை சமாளிச்சிடுவாங்க. சரி தப்பு தான், சரி ஏதோ ஒன்று ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுவாங்க. அதே போல் வெளியூர் வாழ்க்கை சந்தோஷம், பூர்வீகத்தை தொட்டு வெளியில் போய் சந்தோஷமாக இருப்பார், வீடு வாசல் அங்கே போய் வாங்கிடுவார். கரூரில் பிறந்திருப்பார், ஒசூரில் போய் வீடு வாங்குவார், என்ன பெங்களூரில் போய் வீடு வாங்குவார், ரைட்டு. அதே போல் அந்நிய மண்ணில் சகவாசம், வேற்றுமொழி பேசும் தேசத்தில் வாசம் ஏற்படும். தெய்வபக்தி அவருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா என்ன நோய் தாக்குன்னா கண் பாதிப்பு தாக்கும். 2ஆம் இடம் நேத்திரம் இல்லையா, அப்போது கண் பாதிப்பு உண்டு, தனம் விரயமும் உண்டு என்று சொல்லப்படுது. சரி, 3இல் குடிகன் என்ன கொஞ்சம் சுருக்கமாக முடிச்சிடுறேன். 12 பாவம் அடுத்த கர்த்தரங்க மீட்டிங் தொடங்கும். அரை மணி நேரம் இருந்தால் தான் ஒரு வீடியோ பார்ப்பாங்க, ரொம்ப கல்யாணம் இல்லை நான் அதிகமாக பேசலை, ரைட் நான் முடிச்சுக்கிறேன், ரைட்டு. இது மாதிரி ஆச்சுங்களா. இது அதாவது பொதுவாக வந்து திருமணத்தை மட்டும் எடுத்துறேன். 5இல் மாந்தி அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, கூறினேன் 5இல் முடவன் பிள்ளை குணமாக வாழ்வனடா, சேய்க்கு தோஷமுடன் என்பேன். இப்போது பூர்வ புண்ணியத்தானமான 5இல் இருந்தால் புத்திரம் உண்டானா புத்திரம் உண்டு, ஆனால் புத்திரருக்கு தோஷம் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லப்படுது. 5ஆம் அதிபதி ஆட்சி உச்ச கேந்திர திருவோணத்தில் இருந்தால் நல்ல வாழ்வு அமையும். குழந்தைக்கு தோஷமும் குலதெய்வ தோஷமும் உண்டு, சில நேரத்தில் குலதெய்வம் மறைந்து விடுவதும் உண்டு. 5ஆம் இடம்
புதன் வீடாகவோ குரு வீடாகவோ இருந்து குடிகனோ சனியோ பார்த்தால் அவருக்கு சொந்த பிள்ளை இல்லை, தத்புத்திரம் உண்டு. அப்படின்னு என்ன அர்த்தம்? வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்வது. அடுத்தது ஐவிஎஃப்னெல்லாம் சொல்கிறாங்களே, செயற்கை முறை கருத்தல் மையத்துக்கு போய் அந்த மாதிரி குழந்தை பெற்றுக்க வேண்டியது தான். அந்த மாதிரி சூழ்நிலை வரும். இப்போ 9ஆம் மட்டும் முடிச்சிடுறேன். 9ஆம் இடத்துல மாந்தி இருக்குன்னா இருக்கக்கூடாது சார், ரொம்ப தப்பு. இந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா தந்தைக்கு துரோகம் இழைத்தவராக இருப்பார், வம்பு பேசுவார் ரொம்ப. அதே மாதிரி பேசி நல்லா சக்கரை வாழைப்பழம் மாதிரி பேசி ஏமாற்றிடுவார். இதில் மாந்தி இடம் பெறவே கூடாது. இது ஆட்சி உச்சம்னால 9ஆம் இடம் முக்கியமான ஸ்தானம், இருக்கக்கூடாது. சரி, பொதுவாக மாந்தி இதோட முடிச்சுக்கிறேன். பொதுவாக மாந்தி 1, 5, 9 இருப்பது சிறப்பல்ல. கேந்திரங்கள் நின்று 1, 5, 9 சாரம் பெற்றாலும் தீய பலனை கொடுக்கும். ராகு கேது சூரியன் சந்திரன் இணைவு பெறக்கூடாது. அத்தகையோர் திலஹோம சாந்தி செய்ய வேண்டும். இப்போ இதெல்லாம் தப்பாக பரிகாரம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அனாத பணத்துக்கு அன்கிளைம்டு பாடிக்கு போய் பண்ணோன்னா, உன் வீட்டிலே நடந்ததுக்கு நீ என்ன பண்ண போகிற? ஏன்னா அப்படி தான் ஒருத்தர் கேட்டார். என்ன சார் நீங்கள் திலஹோமம், அது ஏகப்பட்ட செலவாகணும், செலவு பண்ணி தான் நாங்கள் அப்போ அவசரப்படும் போது. இப்போ அனாத பணத்துக்கு போய் பண்ணும்போது அது வேறு, அது பண்ணு தப்புன்னு சொல்லவில்ல. உன் வீட்டில் நடந்ததுக்கு நீ என்ன பண்ண போகிற? உன் கூட பிறந்த உன்னை பெற்ற உன் கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி யாராவது இறந்தோன்னா அவங்களுக்கு நீ தானே காரியம் பண்ணணும். துர்மரணம் அடைந்தாக்கா அதைத்தான் சொன்னேன். அந்த மாதிரி சொன்ன இருக்கான பரிகார கோயிலெலாம் இருக்குன்னா இருக்குது. அலக்கோணம் பக்கத்தில் திருவாலங்காடு இருக்குது, கும்பகோணம் பக்கத்தில் திருநாரையார் இருக்குது, வெள்ளைக்கோயில் கரூர் திருப்பூர் மாவட்டம் வெள்ளைக்கோயில் பக்கத்தில் மாந்தீஸ்வரர் கோயில் இருக்குது. அதே மாதிரி கூடங்குளம் அனுமன் நிலையம் இருக்குது இல்லையா, தூத்துக்குடி மாவட்டம், அங்கே விஜயாபதினு ஒரு ஊர் இருக்குது, அங்கே பரிகாரம் பண்ணுவாங்க. அதுக்கு அதே போல் திருநெல்வேலியில் உள்ள அரிகேசவன் நல்லூரில் மாந்திக்கு தனி சந்நிதி இருக்குது. அது எந்த நாளில் வழிபடணும்னு ஒன்று இருக்குது. எல்லா நாளையும் போய் வழிபடக்கூடாது. அதுக்குன்னு சில நித்திய நாமயோகம் இருக்குது. வெற்றிபாத நாமயோகம், வைத்திருதி நாமயோகம் வரக்கூடிய நாளில், தேய்பிறை அஷ்டமி நாளில் செய்ய வேண்டும். அல்லது புரட்டாசி மகம் நட்சத்திரம் வரக்கூடிய மக நட்சத்திர பித்திருக்கள் அதிதேவதையாக போவாங்க. அந்த நேரத்தில் பண்ணும்போது இந்த மாந்தி தோஷம் விலகி அவர்கள் வாழ்வார் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீராம் சார் ஃபீவர்னு ஃபீவர்லேயே இவ்வளவு நேரம் பேசினா நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகாக சிறப்பாக வாங்கம்மா உட்காருங்க. மிக சிறப்பாக நமக்கு கொடுத்தாரு. இன்னும் நிறையா இருக்குது. ஏன்னா அவரோட வயதும் அனுபவம் தான் இவ்வளோ விஷயத்தை கொடுக்க சொல்லுது. உட்காருங்க.